உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில நம்ம மார்ச் மாத பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அடிப்படையா நம்ம மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகங்களையும் எடுத்துப்போம், ஆண்டு கிரகங்களையும் கணக்கில எடுத்துப்போம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தில சில நல்ல மாற்றங்களும், கிரக பெயர்ச்சிகளும் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா சுக்கிர பயிற்சி இருக்கு. சுக்கிரன் தன்னோட உச்ச வீட்டுக்கு வராரு. அத தொடர்ந்து சனி பயிற்சி. நம்ம 2 ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர போறாரு. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரப்போறாரு. இது வாக்கிய கணிதப்படியான பஞ்சாங்க அடிப்படையிலான சனி பயிற்சியான பத்தி நம்ம சொல்லப் போறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன். வியாழன் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டு இருக்காரு. வக்ரம், அதிசாரம் அப்படின்ட்டு முன்னாடி போக, பின்னாடி வரன்னு ஒரு நிலை இல்லாம இருந்துட்டு இருந்தார் இல்லையா? அந்த வக்ர நிவர்த்தி ஆகப் போறாரு. இப்ப தற்சமயம் மிதுன ராசியில வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ரத்திலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அமோகமான மாதம், சிறப்பான மாதம். கண்டசனியை பத்தி பயப்படாதீங்க. மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 7ல சனி அமரப் போறாரு. 7ஆம் இடத்து சனி, கண்டசனி ஏனைய சங்கடங்கள், துன்பங்களை கொடுப்பாரு அப்படின்றது பொதுவா சொல்லுவாங்க. ஆனா விதிவிலக்கா கன்னி ராசிக்கு மட்டும் நன்மை செய்வார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் இடத்துல மார்ச் 6ஆம் தேதி உட்காரக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு யோகாதிபதியா வர்றாரு. ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி யாரோ அவர் தான் யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க, குலதெய்வத்தை குறிக்கக்கூடியவங்க. ஸோ குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய மனோஸ்தானத்துக்கு அதிபதியாக, யோகஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் கேந்திரஸ்தானமான 7ஆம் இடத்தில் ராசிக்கு பார்வையை கொடுக்கிறது. உள்ளபடியே சொல்லப்போனால் உங்களுடைய குலதெய்வம் பார்வை, உங்கள் குலதெய்வம் உங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். குலதெய்வ பார்வை நம்ம மேலே பட்டுருச்சு அப்படின்னாலே நமக்கு எவ்வளோ பெரிய மலை போல சிக்கல்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும் தவிடுபொடி ஆகி நம்ம எல்லா செயல்லையும் வெற்றி அடைய போகிறோன்றது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடம்ன்றது திருமணஸ்தானம் இல்லையா? அதனால் மனோஸ்தானத்து அதிபதியாக யோகஸ்தானத்து அதிபதியாக அவர் திருமணஸ்தானத்தில் அமரும்போது மனம் விரும்பினவங்கள திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் இந்த மார்ச் மாத துவக்கமே இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு மிக சிறப்பான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ அது மனோஸ்தானத்தை அதிபதி திருமண ஸ்தானத்துக்கு போகிறதுனால மனம் விரும்பினவங்களை, அதாவது காதலிச்சவங்களும் திருமணம் முடிக்கிற அமைப்பு, கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள் விலகி நல்லபடியாக ஒற்றுமை ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அதுக்கு துவக்கமே சரியாக இருக்குன்றது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை விட இதுக்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கிற விஷயமா பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு பாக்கியநாதன், அதாவது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன், ராசிக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் தான் வராரு. அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் உச்ச பலம் பெற போகிறார். சுக்கிரன் உச்ச பலம் பெற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி. அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம். உங்களுடைய ராசிக்கு கலத்திர ஸ்தானம் சொல்லி 7ஆம் இடம். கலத்திர ஸ்தானத்தில் காரகன் சுக்கிரன், உங்களுக்கு பாக்கியநாதன், உங்களுக்கு தனகாரகன். அவர் முழு பலம் பெற, நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒருத்தர் பலமாக இருக்கிறது நமக்கு நல்லது தானே. ஸோ அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதியே சுக்கிரனுடைய பயிற்சி இருக்குது. அவர் பயிற்சியாகி எங்கே வர்றாருன்னா 6ஆம் இடத்துலேருந்து திருமண ஸ்தானமான 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா, உங்கள் எண்ணங்கள், விருப்பங்கள், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாக நடக்க போகுதுன்றது ஒரு நல்ல அடையாளமாக பார்க்கலாம். உள்ளபடியே சுக்கிரன் சனி சேர்க்கையும் ரொம்ப சிறப்பானது. மார்ச் 6ஆம் தேதி சனியும், மார்ச் 3ஆம் தேதி சுக்கிரனும் மீனத்தில் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க இல்லையா? சனி சுக்கிரன் சேர்க்கைன்றது பார்த்திங்கன்னா, குறிப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோக பலன்களை, நல்ல மாற்றங்களை கொடுக்கும். வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இந்த இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோச்சார நிலைகள் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்து வர்ற காலங்களுக்கு மிக சிறந்த பயனுள்ள ஒரு விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தோட நிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துகிட்ருக்காரு. அதாவது வக்ர நிலை மற்றும் அதிசாரம் அப்படின்ற ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்த குரு பகவான் மார்ச் 17 இந்த மாதமே பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியிலிருந்து அவர் ஒரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சு தன்னுடைய நிலையை வலுப்படுத்திக்க போகிறாரு. நிலையாக ஒரு இடத்துல உட்காந்து இன்னும் 3 மாதத்துக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்க போகிறாரு. தொழில் ஸ்தானத்திலிருந்து குரு நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதான் உள்ளபடியே உண்மை. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றிகரமாகும். அதுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு துவக்கமாக இருக்குன்றதை சொல்லிக்கிறேன். பலருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் இருக்கும். வெளிநாட்டு வேலைக்கு போகிறது, வெளிநாடு தொடர்பு படுத்தி பண்ணக்கூடிய வணிகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் எம்என்சி கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனியில் இந்தியாவிலேருந்து வேலை பார்க்கக்கூடிய பிறந்த நாட்டில், பிறந்த ஊர்லேருந்து வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கலாம். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்க, ஆல்ரெடி மிதுன ராசியில் பிறந்து வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா, அங்கேருந்து வேறு நாட்டுக்கு போகிறது, அல்லது அங்கேயே வேறு ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு செய்கிறது, இந்த மாதிரி நல்ல மாற்றங்களுக்கான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வீடு, இருப்பிட மாற்றங்களுமே நிச்சயமாக பலருக்கு கிடைக்க போகுதுன்றதான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ எல்லா வகையிலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் சிறந்த ராஜயோகங்களையும், யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய உன்னதமான காலம். நம்ம குறைச்சிலாம் சொல்லலைங்க, கூட்டியும் சொல்லலை.
உள்ளத உள்ளபடி சொல்றேன். உங்க ராசிக்கு தனஸ்தானத்து அதிபதி உச்ச பலம் பெறுறாரு. தனக்காரகன் யாரு? சுக்கிரன். சுக்கிரன் யாரு? சுபோகக்காரன், மகாலட்சுமியோட அம்சம். அவரே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவரா வந்து, அவர் வந்து முழு பலம், உச்ச பலம் பெறுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ச ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்ச பலம் பெற்று உங்க ராசிக்கு பார்வையும் குடுக்க போறாரு. அதனால நீங்க மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா இனி வர காலங்கள கொண்டாடுறதுக்கு இது ஒரு துவக்கமா இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இந்த மார்ச் மாதம் கோச்சார நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவுல எல்லாத்துக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன குடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம ஊர்ல இருக்கு. அதற்கு முதல் தரமான காரணமா நான் சொல்றது வந்து சுகபோகக்காரகன் சுக்கிரன் உச்ச பலம் பெறுறது. சுக்கிரனுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா, சுபகிரகமான இன்னொரு சுபகிரகமான வீட்ல தான் நடக்குது. மீன ராசியில குருவுடைய வீட்ல தான் நடக்குது. அந்த வகையில வந்து குருவுடைய வீட்ல உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் அ பொருளாதார முன்னேற்றங்கள் உலகளாவிய நாடுகள் அளவிலும் சரி, தனிப்பட்ட மனிதர்களுக்கும் சரி, பொருளாதார முன்னேற்றங்களையும், பொன் பொருள் சேர்க்கையும், வீடு மனை வாங்குற யோகங்களையும் கண்டிப்பான முறையில குடுக்கும். அதுக்கான முயற்சியில இருக்கிறவங்களுக்கு 100% வெற்றிகள குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா சுக்கிரன வச்சே நம்ம சொல்லலாம். இந்த மாதம் சிறப்பா இருக்கு. மார்ச் மாதம் சிறப்பா இருக்குன்றத சொல்லலாம். கூடுதலா கர்மகாரகன், நீதிமான், நியாயவான், தர்மகாரகன் நம்ம சனி பகவான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 2 ஆண்டுகள் இருந்த கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு வரப்போறாரு. குருவுடைய வீட்டுக்கு வரப்போறாரு. குருவோட வீட்ல நீதிமான் சனி பகவான் சம்மந்தப்படும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அ நீதி நெறி தவறாத சரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் உங்க நியாயப்படி சட்டம் உங்களுடைய தர்மப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பிழை இல்லாம, தடை இல்லாம கண்டிப்பான முறையில கிடைக்குன்றதுக்கு குருவோட வீட்ல சனி அமரப்போற இந்த 2 ஆண்டுகளும் இருக்கப்போது. நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்ட ரீதியான வழக்குகள், வீண் பழியினால அதுக்கான போராட்டங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பீங்க. கேஸ் நடந்துட்டுருக்கும். அந்த நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான காரணங்களும், சாத்தியங்களும் நிச்சயமா இருக்கு. நியாயம் யார் பக்கம் இருக்கோ, நிச்சயமா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா, சனி எப்பயுமே நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர். அதுபோக குரு பகவானும், சனி பகவானும் இணைவு பெறும்போது, நியாயமான தீர்ப்புகள் மட்டும் தான் வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில இது தனிப்பட்ட ஜாதகர்களுக்கு மட்டும் இல்லாம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன குடுக்கும். அது போக உலகளாவிய அளவுல மக்கள் மனசுலயுமே மன மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் குடுத்து, வீண் வெறுப்பு, சங்கடங்கள் எல்லாம் போக வச்சு, எல்லாத்துக்கும் இப்போ கோச்சாரம் வந்து நல்ல யோக பலன்கள, நல்ல மன மகிழ்ச்சிய குடுத்து எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிற அளவுல இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாரி வந்து குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி. ப படாத பாடுன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த 5 ஆண்டுகளா 5 மன்னிக்கணும் 5 மாதங்களா வந்து படாத பாடு குருவால நம்ம வந்து பார்த்துட்டு இருந்துட்டோம். பொருளாதார நிலைகள். குரு தான் பொருளாதாரத்த குறிக்கக்கூடியவரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வக்ரம், அதிசாரம்னு முன்ன பின்ன போக ஒரு நிலை இல்லாம தலைமையில இருந்துட்டு இருந்தாரு. இப்ப அவருமே வந்து நிலை பெறப் போறாரு, வலுப்பெறப் போறாரு. அவர் வலுப்பெற்றுட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் போக போக அவருடைய நிலை இன்னும் மேல் மேல அ வலு கூடிக்கிட்டு தான் போகப்போகுது. அதனால வந்து கடந்த கால அந்த பொருளாதார ஏற்ற இறக்கங்கள்லாம் சீராகி, விலைவாசிகள்லாம் கட்டுக்குள்ள வரும். தனி மனிதர்களுக்கும் இது வந்து சரியான நல்ல பலன்கள குடுக்கப் போகுது. குரு அருளால கிடைக்கப் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த தங்கம் விலை ஏற்ற இறக்கங்களோட இருந்துச்சு. ஏற்ற இறக்கமே இல்ல. ஏற்றத்திலேயே தான் இருந்துச்சு. இனி அதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு நிலைக்கு வந்து நல்லபடியான ஒரு வாங்கக்கூடிய நிலையில வந்துரும். தங்கம் விலையெல்லாம் வந்து சரியான நிலைக்கு வந்துரும். அதனால வந்து எல்லாரும் தைரியமா, சந்தோஷமா இருக்கலாம். இது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம பார்த்தது கோச்சார அடிப்படையான பலன்கள் தான். உங்க ராசி அடிப்படையில கிரகங்கள் கோச்சார நிலையில என்னென்ன இடத்துல இருக்கிறாங்க, சனி எங்க இருக்காங்க, ராகு எங்க இருக்காங்க, குரு எங்க இருக்காங்க, கேது எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய பலன் தான். இத தாண்டி உங்களுடைய இன்னும் அடுத்த கட்ட நகர்வுகள் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஏதாவது முயற்சிகள் நீங்க இருப்பீங்க. அதெல்லாம் எவ்வளோ நாள்ல கைகூடி வரும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தேவை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசா புத்தி இப்ப நடப்பு நேரம் என்னவா இருக்கு? அப்ப அதுக்கேற்ற அந்த கிரகங்கள் வந்து என்ன நிலையில இருக்காங்க? அதையும் பார்த்து கோச்சாரத்தையும் பார்க்கும்போது இன்னும் சரியான துல்லியமான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய எதிர்காலத்த பத்தி சரியா துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமா நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மேலும் ஒரு விஷயத்த எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கிறோம் நம்ம. கோச்சாரம் நல்லாயிருக்கு, நம்மளுடைய தசாபுத்தி நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட, நாம வந்து இன்னும் நம்மள வந்து பாதுகாப்பாவும், நம்ம செயல்கள்ல வெற்றிகரமாவும் நம்ம பயணிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து வழிபாடு, இன்னொன்னு தர்ம சிந்தனைகள். அதாவது நீங்க வந்து உங்களுக்கான வழிபாட்டு தெய்வங்கள பிடிச்சு உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இவங்கள தவறாம கும்பிட்டு வர்றதும், மேலும் அ உங்களால முடிஞ்ச உதவிகள இல்லாதவங்களுக்கு செய்றதும், நல்ல உங்கள காத்து வந்து உங்களுடைய தர்மம் உங்கள தலைகாக்குன்ற அந்த அடிப்படையில, உங்களுடைய பக்தியும், உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய தர்மங்களும் உங்கள எப்பயுமே காத்து வந்துட்டுருக்கும். நேரமும், காலமும் கூடி வந்திருக்க இந்த நேரத்தில நல்ல விஷயங்கள் நிறைய செய்து, அதன் மூலியமா நீங்களும் நல்லபடியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா உங்க வாழ்க்கைய கொண்டு போறதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள சொல்லியிருக்கோம். கண்டிப்பான முறையில இந்த மார்ச் மாதம் எல்லாருக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே சரி, மிக சிறந்த உன்னதமான மகிழ்ச்சிகள வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பொருளாதார ரீதியாவும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாவும் சரி, எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்றத தெரிஞ்சு, அதனால வந்து தைரியமா, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கைய கொண்டாடுங்க. வாழ்க்கைய மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. நல்லதே நினைப்போம். நல்லதே நடக்கும்.